நாட்டின் பிரதமராக முதலில் 2014ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி நரேந்திர மோடி பதவியேற்றார். அவர் எதிர்வரும் ஜூன் 10ஆம் தேதி தொடர்ச்சியாக 4399 நாட்களை பதவியில் நிறைவு செய்யவுள்ளார். இதன் மூலம் இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தலுக்கு பிறகு 1952 மே மாதம் 13ஆம் தேதி பதவியேற்று மறையும் வரை 4398 நாட்கள் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவின் சாதனையை மோடி முறியடிக்க உள்ளார். இந்த மைல்கல் மோடியின் அரசியல் வாழ்க்கையில் மற்றொரு வரலாற்று சாதனையாகும். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் மிக நீண்ட தொடர்ச்சியான பதவிக்கால சாதனையை அவர் ஏற்கனவே கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி முறியடித்திருந்தார். இந்திரா காந்தி 1966 ஜனவரி 24 முதல் 1977 மார்ச் 24 வரை தொடர்ச்சியாக 4077 நாட்கள் பிரதமராக பணியாற்றியுள்ளார். சுதந்திரத்துக்கு பிந்தைய தொடக்க ஆண்டுகளில் நாட்டை நேரு வழி நடத்திய போது இந்தியாவின் மக்கள் தொகை சுமார் 34 கோடியாக இருந்தது. 2014ஆம் ஆண்டில் மோடி பதவியேற்ற போது மக்கள் தொகை 131 கோடியை தாண்டியது. தற்போது அது 146 கோடிக்கும் அதிகமாக உயர்வடைந்துள்ளது. 1951 தொடக்கம் 52இல் நாட்டின் முதல் பொதுத் தேர்தலில் 53 அரசியல் கட்சிகளின் போட்டியிட்ட நிலையில் இந்த எண்ணிக்கை 2014இல் 464ஆக உயர்ந்து 2024 மக்களவைத் தேர்தலில் 744 எட்டியது. முதல் பொதுத் தேர்தலில் வாக்காளர் எண்ணிக்கை சுமார் 17 கோடியாக இருந்த நிலையில் இது 2014க்குள் 83 கோடிக்கும் அதிகமாக வளர்ந்திருந்தது. மோடியின் பதவிக்காலத்தில் இந்தியாவில் உயர்கல்வி மற்றும் மருத்துவக் கல்வி நிறுவனங்கள் கணிசமாக விரிவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.